Okay, students. Now let us continue the Companies Act 2013. Issue of shares. Issue of shares. இது பார்க்குறோம். Issue of shares மட்டும் இல்லை, issue of bonus shares and right shares. Issue of shares. Normally shares are issued at their face value or par value. That is at a price mentioned in the face of the share certificate concerned. பொதுவாக பங்குகளை வெளியீடு செய்தல் அப்படிங்கிறது மூணு வகையாக சொல்லலாம். இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் எ ப்ரீமியம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் த ஃபேஸ் வேல்யூ, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் த டிஸ்கவுண்ட் ரேட். Normally shares are issued at par value, at face value. Normally shares are issued at their face value. பங்குகளில் பங்கு சான்றிதழில் என்ன மதிப்பு கூறப்பட்டு இருக்கிறதோ அந்த விலைக்கே பங்குகளை வைக்கிறது. நார்மலி ஷேர்ஸ் ஆர் issued at their face value or par value, that is at a price mentioned in the face value of the face of the share certificate concerned. There is no legal restriction on issuing the shares at par value or face value. பொதுவாக பங்குகளை முகமதிப்பில் வெளியீடு செய்வது வழக்கம். முகமதிப்பில் 10 ரூபா பங்குகளை 10 ரூபாய்க்கே விற்பனை செய்வது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் த ஃபேஸ் வேல்யூ ஆர் பார் வேல்யூன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் எ ப்ரீமியம். முகமதிப்பை விட கூடுதலான விலைக்கு விற்கிறது. 10 ரூபா ஷேராக 12 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அதுக்கு பேர் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறது. இந்த கூட வாங்குகிற 2 ரூபா ப்ரீமியம். அதுக்கு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அந்த அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த 2 ரூபா, ஒரு பங்கிற்கு 2 ரூபா ப்ரீமியம்னா எத்தனை பங்குகள் வெளியீடு செய்திருக்கிறோமோ அந்த பங்குகளுக்குரிய அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடணும். அந்த பணத்தை சில குறிப்பிட்ட காரணங்களுக்கு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் அந்த பணத்தை பயன்படுத்தணும். When the shares are issued at a price above the face value or nominal value, they are said to be issued at a premium. When the shares are issued at a price above the face value, முகமதிப்பை விட அதிகமான விலைக்கு, face value or nominal value, they are said to be issued at a premium. For example, shares having the face value of rupees 10, 10 ரூபா தான் ஒரு ஷேரோட விலை. அதை 12 ரூபாய்க்கு விற்றோன்னா இந்த கூட வாங்குகிற 2 ரூபாய்க்கு பேர் ப்ரீமியம். ஹியர் rupees 2 is the premium. The amount of share premium has to be transferred to an account called securities premium account. Securities premium accountன்னு ஒரு அக்கௌண்ட் பேங்க்கில் ஏற்படுத்தி அந்த அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணிடணும். திஸ் அக்கௌண்ட் இஸ் கேபிட்டல் இன் நேச்சர். இது மூலதன கணக்காகும். This account is capital in nature and can only be utilized for the purposes specified in the Act under Section 78. Companies Actல செக்ஷன் 78ல் குறிப்பிடப்பட்ட சில காரணங்களுக்கு மட்டுமே அந்த பணத்தை பயன்படுத்த முடியும். அது என்ன காரணம், ஏன்னா எந்த நோக்கங்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா அது சில தகவல்கள் கொடுக்குறாங்க. இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் டு மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இஷ்யூ ஆஃப் ஃபுல்லி பெய்டு போனஸ் ஷேர்ஸ் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. போனஸ் ஷேர்ஸ், மேலூதிய பங்குகள், ஊக்க பங்குகளை வெளியீடு செய்வதற்கு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா பணம் வாங்கிறது கிடையாது, அதுக்கு பதிலாக பங்குகளை கொடுத்துட்றது. அதுமாதிரி டு ரைட் ஆஃப் த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப தொடக்கத்தில் சில செலவுகளை செய்திருப்பாங்க. இந்த தொடக்க செலவுகள், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அந்த தொடக்க செலவுகளை படிப்படியாக எடுக்கிறதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்திக்கலாம். டு ரைட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், டு ரைட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் இஷ்யூ ஆர் கமிஷன் பெய்டு ஆர் டிஸ்கவுண்ட் அலவுட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் த கம்பெனி. பங்குகளை விற்பனை செய்யும்போது விற்று தரவங்களுக்கு கமிஷன் கொடுக்கும். இல்லை பங்குகளை தள்ளுபடியில் வெளியீடு செய்தோன்னா முகமதிப்பை விட குறைவான விலைக்கு விற்றோன்னா
அந்த தள்ளுபடி அமௌண்ட்டை சரி கட்டுறதுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடனீட்டு பத்திரங்களை டிபெஞ்சர்ஸை விற்கிறப்ப குறைச்ச விலைக்கு விற்றுருக்குறோம் அப்படின்னா அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டில் இருந்து எடுத்துக்கலாம். த டு ரைட் ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் இஷ்யூ ஆர் கமிஷன் பெய்டு ஆர் டிஸ்கவுண்ட் அலவுட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஆர் டிபெஞ்சர்ஸ் ஆஃப் த கம்பெனி டு ப்ரொவைட் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் premium on redemption of any redeemable preference shares or debentures of the company. இந்த redeemable preference shares ரெடியூம் பண்ணுறப்ப முன்னுரிமை பங்குகளை மீட்கும்போது கூடுதலாக கொடுக்க வேண்டிய தொகைக்கு இந்த பணத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு அந்த டிபெஞ்சர் அமௌண்ட்டை ரீபே பண்ணுறப்ப கூடுதலாக கொடுக்க வேண்டிய அந்த தொகைக்கு இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். Thus the securities premium account cannot be treated as a revenue reserve for distributing the dividends. இதை பங்காதாயம் வழங்குவதற்கு பயன்படுத்த முடியாது. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டை எடுத்து கம்பெனி பங்காதாயம் வழங்குறதுக்கு பயன்படுத்த முடியாது. It can only be used for the above mentioned purposes and also for buying back of securities. Section 77A buyback of securities-னு சொல்லுவோம். அதாவது நிறுவனம் பங்குகளை மீட்பதற்கு பணம் தேவைப்பட்டால் கூட இந்த பணத்தை எடுத்துக்கலாம். இட் மஸ்ட் பி நோட்டட் த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிவிடெண்ட். மீண்டும் அதே தான் சொல்கிறாங்க. டிவிடெண்டை கொடுக்கறதுக்கு லாபத்திலேருந்து தான் டிவிடெண்டை கொடுக்கணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அமௌண்ட் எடுத்து டிவிடெண்டாக வழங்க முடியாது. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ஏ டிஸ்கவுண்ட் பங்குகளை ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணலாம், ஃபேஸ் வேல்யூவில் இஷ்யூ பண்ணலாம், டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறத பார்க்குறோம். when the shares are issued at a price below the face value they are said to be issued at a discount. 10 ரூபா ஷேரை 9 ரூபாய்க்கு விற்கிறோன்னா அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட். இந்த 1 ரூபாய்க்கு பேர் டிஸ்கவுண்ட். உங்கள் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளில் 8 ரூபாய்க்கு விற்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், a share having the face value of ₹10 is issued at ₹8. 10 ரூபா ஷேரை 8 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்புறம் அந்த 2 ரூபா வாங்கிறது கிடையாது. அது தள்ளுபடி பண்ணி கொடுத்துட்றோம். இதில் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 prohibits the issue of shares at a discount except sweat equity share. ஸ்வெட் equity ஷேர்னு ஒன்று இருக்குது. பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய பங்குகள். அந்த பணியாளருக்கு பங்குகளை தவிர வேறு பங்குகளை தள்ளுபடியில் வெளியிட முடியாது. ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை தள்ளுபடியில் வெளியிடலாம். அதில் தள்ளுபடி கொடுக்கலாம். பணியாளர்கள் பங்குகளை விற்கும்போது தள்ளுபடி பண்ணி கொடுக்கலாம். மற்றபடி சாதாரணமாக பங்குகளை பொதுமக்களுக்கு விற்கிறப்ப தள்ளுபடியில் விற்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இது ஒரு முக்கிய தகவல். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். The Companies Act 2013 prohibits the issue of shares at a discount. Section 53 except sweat equity shares. இப்போ ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்னால் என்ன? பணியாளர் நேர்மை பங்குகள். Under Section 54 of the Companies Act 2013, sweat equity shares can be issued at a discount. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்கிறப்ப வெளியீடு செய்யும்போது, அதாவது பணியாளர்களுக்கு விற்கிறப்ப அவங்களுக்கு தள்ளுபடியில் வெளியீடு செய்யலாம். அண்டர் செக்ஷன் 54 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, ஸ்வெட் equity shares can be issued at a discount. Sweat equity shares means issue of shares to employees or directors at a lower price for cash or other than cash in lieu of providing know-how or making available rights in the nature of intellectual property rights or any value additions. மதிப்பு கூட்டுவதற்காக, அறிவுசார் சொத்துரிமைக்காக, பணியாளர்களோட உழைப்பை கௌரவப்படுத்துவதற்காக, அவர்களோட உழைப்பை மதித்து ஒரு கம்பெனி தான் வெளியீடு செய்யக்கூடிய பங்குகளை பணியாளர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, தொழிலாளிகளுக்கு குறைந்த விலையில் பங்குகளை வெளியீடு செய்யலாம். அவங்களுக்கு மட்டும்தான் வைப்பாங்க. அதை பொதுமக்களுக்கு வைக்கிறது கிடையாது. அப்போ அந்த மாதிரி உள்ள பங்குகளுக்கு பேர் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் மீன்ஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டு எம்ப்ளாயீஸ். பணியாளர்களுக்கும் கொடுக்குறாங்க. ஆர் டைரக்டர்ஸ். டைரக்டர் இஸ்
is also an employee of the company. So employee or directors at a lower price for cash or other than cash in lieu of providing know-how. அவங்களுக்கு தான் இந்த டெக்னிக்கல் நோஹோ தெரியும். பணியாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தான் இந்த கம்பெனியை நிர்வாகம் செய்கிற இதில் பணியாளர்கள் பணி செய்கிறப்ப அந்த பணியில் உள்ள டெக்னிக்கல் நோஹோ அவங்களுக்கு அந்த பணிகளை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெரியும். அதோடு கூட அவங்களோட இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அறிவுசார் சொத்துரிமைக்காகவும் வேல்யூ அடிஷனுக்காகவும் அவர்களுக்கு மட்டுமே இந்த பங்குகள் வெளியீடு செய்யப்படுகிறது. இதை வந்து ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து போனஸ் ஷேர்ஸ். இப்போ போனஸ் கொடுப்பாங்க, கேஷாக கொடுப்பாங்க. அது மாதிரி போனஸ் கொடுக்குறப்ப கம்பெனி என்ன செய்யுதுன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும். A company may, if it is articles provides, capitalize its profits by issuing fully paid bonus shares. அந்த கம்பெனியினுடைய ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், the second important document at the time of formation of the company, ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் அனுமதிச்சிருந்தாங்கன்னா கம்பெனி வந்து தன்னுடைய லாபத்தை மூலதனமாக மாற்றுவதற்காக இந்த போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம். A company may, if its articles provides, capitalize its profits by issuing fully paid bonus shares. The issue of bonus shares by a company is a common feature. In simple, bonus share means to utilize the company's reserves and surplus. Issue of shares to existing shareholders without taking any consideration is known as bonus shares. அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், ஏற்கனவே இந்த கம்பெனியினுடைய பங்குகளை வாங்கி வைத்திருக்கக்கூடிய பங்குதாரர்களுக்கு அவங்கள்ட்ட பணம் வாங்காமல் பங்குகளை கொடுக்குறாங்க. அந்த பங்குகளுக்கு பேர் தான் போனஸ் ஷேர்ஸ். அந்த போனஸ் ஷேர்ஸ் வெளியிடுவதனுடைய நோக்கம் என்னென்னா அந்த கம்பெனியினுடைய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இந்த பகிர்ந்து தரப்படாத லாபம் மற்றும் அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய காப்பு, இந்த ஒதுக்கி வச்சிருக்கிற காப்பு, லாபத்திலேருந்து ஒதுக்கி வச்சிருக்கிற காப்பும் மிகுதியுங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை போனஸ் ஷேர்ஸுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிடுறாங்க. இட் கேன் பி இஷ்யூடு பை மேக்கிங் த பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் இன்டு ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸ். அதை எப்படி செய்யலான்னா முழுதுமே செலுத்தப்பட்ட போனஸ் ஷேர்ஸை புதுசாக வெளியிடலாம், பணம் வாங்காமல் ஷேர்ஸை கொடுத்துடலாம். அல்லது பாதி பணம் செலுத்தின ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்குது இல்லையா, பாதி பணம் செலுத்தியிருக்காங்க, அப்போ மீதி பணத்தை கம்பெனி அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லேருந்து எடுத்து போட்டு அதை ஃபுல்லி பெய்டாக மாற்றலாம். அப்படியும் போனஸ் ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம். ஸோ இட் கேன் பி இஷ்யூடு பை மேக்கிங் த பார்ட்லி பெய்ட் அப் ஷேர்ஸ் ஆஸ் ஃபுல்லி பெய்டு ஆர் இஷ்யூவிங் நியூ ஷேர்ஸ். தென் ரைட் ஷேர்ஸ், உரிமை பங்குகள். இப்படி ஒரு வகை பங்கு இருக்குது. ரைட் ஷேர்ஸ் ஆர் தோஸ் ஷேர்ஸ் which are issued by the company with the aim of increasing the subscribed capital of the company by further issue if it is authorized by articles of associationல கூறப்பட்டிருந்தால், அனுமதிச்சிருந்தால் கம்பெனி வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து ரைட் ஷேர்ஸ், அவங்க கேட்குற பங்குகளை அவங்க பேரில் வெளியீடு செய்யலாம், விற்பனை செய்யலாம். அவங்க எத்தனை பங்குகள் வச்சுருக்காங்களோ அந்த பேசிஸ் ஆஃப் புரோரேட்டா விகித அளவில் அந்த பங்குகளை அவங்க பேரில் ஒதுக்கீடு செய்யலாம். ரைட் ஷேர்ஸ் ஆர் த ஷேர்ஸ் which are issued by the company with the aim of increasing the subscribed share capital of the company by further issue if it is authorized by the articles. The right shares are primarily issued to the existing equity shareholders through a letter of an issue on pro rata basis. ஆமாம், அந்த பங்குகளை உரிமை பங்குகளை கொடுக்குறப்ப அந்த ஒரு புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படையில் அவங்க எத்தனை பங்குகள் வச்சுருக்காங்கங்கிற அந்த அளவில் இந்த பங்குகளை ஒதுக்கீடு செய்வாங்க. இது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ், ஏற்கனவே நம்ம கம்பெனியினுடைய ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த பங்குகள் தரப்படும். அடுத்து ஷேர் சர்டிஃபிகேட். வாட் இஸ் ஷேர் சர்டிஃபிகேட்?
You must know the answer. Share certificate. A share certificate is an instrument in writing that is a legal proof of the ownership of the number of shares stated in it. இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டுங்கிறது பங்கு சான்றிதழ் என்பது ஒரு முக்கியமான சான்றிதழ். இந்த சான்றிதழில் யாரோட பெயர் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதோ அவர் அந்த பங்கிற்கு உரிமையாளராக கருதப்படுகிறார். A share certificate is an instrument in writing that is a legal proof. சட்டப்படியான ஒரு சான்று அது. It is a legal proof of the ownership of the number of shares stated in it. எத்தனை ஷேர்ஸ் அதில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறதோ அந்த ஷேர்ஸுக்கு இவர் தான் உரிமையாளருங்கிறது சட்டப்பூர்வமான சான்றாக இருக்கிறது. Every company limited by shares, whether it is public or private, must issue the share certificate to its shareholders except in case where the shares are held in dematerialization system. அதாவது பங்கு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பொது நிறுவனமும் ஒவ்வொரு தனி நிறுவனமும் தன்னுடைய பங்குதாரர்களுக்கு பங்கு சான்றிதழ்களை தர வேண்டும். அது டிமெட்டீரியலைசேஷன் சிஸ்டத்தில் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா தர வேண்டியது இல்லை. அது என்ன டிமெட்டீரியலைசேஷன்னா ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட்டு கிடையாது, எல்லாமே சர்டிஃபிகேட்டாக எல்லாமே சிஸ்டத்தில் இருக்கும், ஆன்லைனில் இருக்கும். அதை ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதில்ல. தேவைன்னா அவங்க அந்த வெப்சைட்டில் அந்த கம்பெனி வெப்சைட்டில் போய் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எவரி கம்பெனி லிமிட்டட் பை ஷேர்ஸ் வெதர் இட் இஸ் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் மஸ்ட் இஷ்யூ the share certificate to its shareholders except in case where the shares are held in dematerialization system. அந்த டிமெட்டீரியலைசேஷன் சிஸ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்க பங்கு சான்றிதழ் தரமாட்டாங்க, ஷேர் சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க. அது தேவைப்படும் போது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். According to section 45 of the Companies Act 2013, each share of the share capital of the company shall be distinguished with a distinct number for its individual identification. ஒவ்வொரு ஷேருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் ஷேர் சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் ஆகியிருக்கும். ஒரு சர்டிஃபிகேட்லேருந்து இன்னொரு சர்டிஃபிகேட்டை ஷேர் சர்டிஃபிகேட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக ஒவ்வொரு ஷேர் சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. Each share of the share capital of the company shall be distinguished with the distinctive number for the individual identification. However, such distinction shall not be required. If the shares are held by a person whose name is entered in the holder of the beneficial interest as per the records of the company. அதாவது பயனாளியினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டு இருக்கும், அது உண்டு. பங்குதாரர் பதிவேட்டில் பயனாளியினுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும். The share certificate contains the following details. அந்த பங்கு சான்றிதழில் எதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா நேம் ஆஃப் த கம்பெனி, டேட் ஆஃப் இஷ்யூ, டீட்டெயில்ஸ் ஆஃப் மெம்பர், யார் பங்கு வாங்கியிருக்காரோ அவர் பேர், பங்குதாரர் பேர், ஷேர்ஸ் ஹெல்டு எத்தனை வச்சுருக்காரு, நாமினல் வேல்யூ இந்த பங்குகளோட நாமினல் வேல்யூ பெயரளவு மதிப்பு, பெய்டப் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காரு, டெஃபினட் நம்பர் இந்த ஷேர் சர்டிஃபிகேட்டுக்குள்ள நம்பர். The share certificate is issued by the company within 3 months of the allotment of shares to the applicants. இதை ஒரு 1 மார்க் கொஸ்டினாக வச்சுக்கோங்க. ஷேர் சர்டிஃபிகேட்ஸை கம்பெனி அலாட்மெண்ட் ஆனோன்னு 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும். பங்குகளை ஒதுக்கீடு செய்த பிறகு 3 மாதத்துக்குள்ளார இந்த ஷேர் சர்டிஃபிகேட் பங்குதாரர்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். The share certificate is issued by the company within 3 months of the allotment of the shares to the applicants, which is issued under the common seal of the company. இதில் காமன் சீல் இருக்கும். Normally the holder of the share certificate is regarded as a member of the company. Holder of the share certificate is normally regarded as a member of the company. Thank you, students.